உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவர்கிட்ட நான் மனசு விட்டு பேசினேன். அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு சொல்லி அப்புறம் அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அத்தை நான் நம்ப மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். போங்க அத்தை, அவரை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. என்ன எனக்கு தெரியலையா? ஆஹா, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நம்பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க புள்ள ரூமை விட்டு வெளியே வருவாரு. அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லியும் நம்பலனா 10 மாசம் கழிச்சு ஒரு அழகான பேரனையோ பேத்தியையும் நான் பெத்து உங்க கையில கொடுக்கறேன். உங்க பேர குழந்தைய கையில வாங்கினதுக்கு அப்புறமாவது நம்புங்க. என்னக்கா பேரம் பேத்தியெல்லாம் சொல்லிட்டு போறா? டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்ன புரியல? பெத்து வச்சிருக்க பாரு ஒரு புள்ள, இதுல மானஸ்த வேற அவனுக்கு பேரு. அவன் சரியான மானம் கெட்டவன் போல. ஒரே நாள்ல இப்படி அக்கா மாறுவான்? என்ன பாட்டி? பேராண்டி பொறுக்கிக்கிட்டு திரிவியோன்னு நினைச்சு பயந்துட்டேன்டா. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் பேத்தி சொன்ன மாதிரியே சாதிச்சுட்டா. முந்தானையிலேயே முடிஞ்சு வச்சுட்டா. என்ன பாட்டி எப்படி சொல்லிட்டு போறாங்க? எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன ஆச்சு? அக்கா என்னக்கா இது? அம்மா ஒரு காஃபி கிடைக்குமாமா? டேய் அருளு, என்னடா இப்படி வந்து நிக்கிற? நைட்டு ஃபுல்லா சரியா தூங்கலம்மா. ரொம்ப டயர்டாவே இருக்கு. உடம்பெல்லாம் ஒரே வலிமா. இருக்கதானே செய்யும். அக்கா உன் புள்ளைய போய் நம்பணும் பாரு. கேட்டியா? நைட்டு ஃபுல்லா சரியா தூங்கலையாம். என்ன மாமா சம்பந்தமே இல்லாம ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? யாரு? நாங்க ஒரு மாதிரியா பேசுறோமா? நீ இப்படிதான்பா பண்ணுவ. என்னம்மா மாமா என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. ஏண்டா, அப்ப நான் நேத்து உன்கிட்ட பேசினது எல்லாம் வேஸ்டா? ஒரு ராத்திரியில அப்படி என்னடா நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணும் நடக்கல. நீங்களும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அம்மா உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்னடா ஆச்சு? முதல்ல அத சொல்லு. எனக்கு ஒண்ணும் ஆகலைங்க. உங்களுக்குலாம் தான் ஏதோ ஆயிருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன புரியல? இல்ல என்ன புரியல? நேத்து நானும் அக்காவும் உன்னை அந்த வானதி கிட்ட எதுவும் வச்சுக்காதன்னு சொன்னோம்ல. ஆமா, அதுக்கு என்ன? அப்புறம் ஏன் மாப்பிள இப்படி வந்து நிக்கிற? எப்படி வந்து நிக்கிற? ஆட போ மாப்பிள, உன் மேல இருந்த மரியாதையே போச்சு. டேய், அப்படி என்னடா அவன் உனக்கு சொக்குப்பொடி போட்டா? எவ? அந்த வானதி தான். மா என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு அவ சொக்குப்பொடி போட்டாளா? சொக்குப்பொடி போடாம நீ அவ கூட சேர்ந்து சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுட்டு வந்து நிக்கிற. சாந்தி முகூர்த்தம் முடிச்சிட்டு வரேனா? யார் சொன்னது? அப்படிலாம் எதுவும் நடக்கலையே. ஏண்டா சட்டை கலைஞ்சு போய் கிடக்கு. அங்க பாரு, கணத்துல லிப்ஸ்டிக் கரெல்லாம் இருக்கு. அவ தலையில இருக்க வேண்டிய பூ உன் தலையில இருக்கு. ஏடா நீ இந்த கோலத்துல வந்து நின்னதுக்கு அப்புறம் ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா அதை நாங்க நம்பணுமா? அங்க இருக்கு பாரு கண்ணாடி, அதுல போய் மூஞ்ச பாரு. இது அந்த வானதி பண்ண வேலையா தான் இருக்கும். அவள அம்மா நீங்க 2 பேரும் நினைக்கிற மாதிரி நேத்து நைட் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. நான் தூங்கிட்டு இருந்தப்ப அந்த வானதி தான் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவள
அக்கா என்னக்கா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அந்த வானதி நம்ம கிட்ட வேற ஒண்ணு சொல்லிட்டு போறா. எதுக்கா உண்மை? நிச்சயமா அந்த வானதி சொன்னது பொய் தாண்டா. என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும்டா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அத்தை, உங்களுக்கு காஃபியா டீயா? எனக்கு டீ போதும். நந்தினி, உனக்கு காஃபியா டீயா? இல்ல பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு வரட்டுமா? நம்ம கிட்ட ஒருத்தவங்க பேசி அதுக்கு நம்ம பதில் சொல்லாம இருந்தோம்னா அவங்க கிட்ட பேச நமக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். இது கூட தெரியாத ஜென்மமா இருக்க. என்னம்மா பண்றதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எப்படிதான் இப்படி பல்ல இடிச்சுக்கிட்டு பேசுறேன்னு எனக்கு தெரியல. நந்தினி, வானதி, நந்தினி பேசிட்டு போனது எல்லாம் நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. அவ ஏற்கனவே ரொம்ப மனசு நொந்து போயிருக்கா. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு போறா. எனக்கு தெரியும் அத்தை. அவ பேசினதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கலாம் அத்தை. அவ வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை அவ கையை விட்டு போனதுக்கு நான் தானே காரணம். இந்த கோவம் இருக்கதானே செய்யும். ம். அதனால நந்தினியை நடிச்சா கூட அவ மேல எனக்கு கோவம் வராது. தப்பெல்லாம் ஏன் மேலதான் அத்தை. நான் பண்ண தப்பால கரிகாலன் மாமா நந்தினியோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. ம். அதை எப்படியாவது சரி பண்ணி கரிகாலன் மாமாவும் நந்தினியும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும். ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல அத்தை. அவங்க 2 பேர் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்தா போதுமா? நீயும் அருளும் சேர்ந்து சந்தோஷமா வாழ வேண்டாமா? என்ன அப்படி பாக்குற? நேத்து அருளுக்கும் உனக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலல்ல? எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? எத்தனை பொண்ணுங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு வர ஒரு பொண்ணோட முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாத வானதி? அந்த பொலிவு உங்க 2 பேர் முகத்திலயுமே இல்லையேம்மா. அருள் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான் வானதி. அவனை காப்பாத்துறதுக்காகவே கடவுள் அனுப்பி வச்ச பொண்ணு நீ. அதே மாதிரி உன்னால இந்த குடும்பத்தையும் சந்தோஷமா மாத்த முடியும்னு எனக்கு நல்லா தெரியும் வானதி. வானதி, நீ எதுக்கும் கவலைப்படாத. சீக்கிரத்திலேயே எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்க 4 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.